பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, முத்தழகு, இருக்கியா பிள்ள? அடடே, வாங்க மருதானிக்கா, உள்ள வாங்க. முத்தழகு, நேத்திக்கு உன்னை பார்க்கலாம்னு வந்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு. ஆமாங்க்கா, நேற்றுக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன், இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். என்ன முத்தழகு, எதுவும் விசேஷமா? அதெல்லாம் இல்லைக்கா, பசங்களுக்கு பரீட்சை முடிஞ்சு பள்ளிக்கூடம் லீவு விட்டாச்சுல்ல, அவங்க மாமா வீட்டுக்கு போகணும்னு ஒரே அடம். அதுதான் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரட்டும்னு நேத்திக்கு போய் விட்டுட்டு வந்தேன். ஓ, சரிதான் சரிதான். கோடை விடுமுறைனாலே பசங்களுக்கு கொண்டாட்டம் தானே. போயிட்டு வரட்டும் போயிட்டு வரட்டும். அதுங்களும் எம்புட்டு நாள் தான் வீட்டில் அடைஞ்சிருக்கங்க. ஆமாக்கா, அங்கே போனாலே பசங்க குஷி ஆகிடுவாங்க. அண்ணனோட வயலில் பம்பு செட்டு வேற இருக்கும்ல, அங்கே தண்ணியில் நல்லா ஆட்டம் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் அண்ணன் பசங்களோட சேர்ந்து நாள் முழுக்க வயலில் சுற்றி சுற்றி வருவாங்க. அந்த காலத்தில் அப்படிதான். கோடை லீவுக்கு ஊருக்கு போகிறதுன்னா அம்புட்டு ஆசையாக இருக்கும். இப்போ எங்க அப்படியா இருக்கு? லீவு விட்டாலே இந்த பசங்க டிவி ஃபோனு தான் உலகம்னு உக்காந்துக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உன் பசங்க பரவாயில்ல. ஆமாக்கா, என் பசங்களுக்கு அவங்க மாமானா அம்புட்டு உசுறு. என் அண்ணனுக்கு விவசாயம் ஆடு மாடுங்கன்னா ரொம்ப உசுறு. அதனால தான் இப்போவும் புது புது தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சு விவசாயத்தையும் கால்நடைகளையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு வராரு. முத்தழகு, எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி புள்ள ஒரே நேரத்தில் விவசாயத்தையும் பண்ணிக்கிட்டு கால்நடைகளையும் பார்த்துக்கிட்டு கோழிகளையும் வளர்த்துக்கிட்டு எப்படி எல்லாத்தையும் அவரால் சமாளிக்க முடியுது? அக்கா, அதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த பண்ணையம். இதால் நமக்கு வருஷம் முழுக்க நிலையான வருமானம் கிடைக்கும். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம் பிள்ளை, கொஞ்சம் சொல்ல. கொஞ்சம் இருங்கக்கா, இவங்க சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்குனர் முனைவர் டி சத்யமூர்த்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. நாம் கவனமாக கேட்போம். இன்றைக்கு கிராமப்புறத்தில் விவசாயம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. இந்த ஒரு நல்ல ஒரு விவசாயம் ஒரு செழிப்பாக வரணும் அப்படின்னா அதனுடைய கால்நடைகளுடைய பங்கு மிக மிக இன்றியமையாதது. இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயிகள்லாம் ஏதாவது ஒரு பயிரை அவங்க பயிர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நெல் பயிர் மட்டும் பண்ணுவாங்க, விவசாயமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த விவசாய பயிரோடு சேர்த்து கால்நடைகளையும் சேர்த்து வளர்க்குறது தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நெல் பயிர் பண்ணுறாங்கன்னா அதோட கறவை மாடு சேர்த்து வளர்க்குறது, இல்லை ஆடுகள், இல்லை செம்மறி ஆடு, வெள்ளாடுகள், கோழிகள், நாட்டுக்கோழி வளர்ப்பு, அது இல்லாமல் வெண்பன்றிகள் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, அது இல்லாமல் வேளாண் காடுகளையும் சேர்த்து வளர்க்குறது, அப்புறம் மண்புழு உர உற்பத்தி, இந்த மாதிரியான தொழில்களையும் சேர்த்து பண்ணும்போது அந்த விவசாய முறை தான் சிறந்ததுன்னு நம்மளுக்கு இப்போ தெரிய வருது. அப்படி வளர்க்கும்போது கேட்டிங்கன்னா அதனுடைய மகசூலும் அதிகமாகுது. இப்போ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய மகசூல் கண்டிப்பாக அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இயற்கை விவசாயத்துக்கு ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக இது இருக்கிறது. அந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இன்றைக்கி நம்ம கால்நடைகளையும் மற்றும் கோழிகளையும் சந்தைப்படுத்தும் போது அதில் தொழில்முனைகள் வாய்ப்புகளை நம்ம எப்படி ஏற்படுத்தலாம், எப்படி நம்ம பண்ணையை சிறப்பாக லாபகரமாக நடத்தலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஒருங்கிணைந்த பண்ணை ஏன் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒரு விவசாயத்திலேருந்து படக்கூடிய கழிவுகள் கால்நடைகளுக்கு அது ஒரு பெரிய உள்ளீடாக மாறுது. இப்போ இந்த கழிவுகளில் நம்ம தேவையில்லாமல் கீழே போடுறத விட ஒரு கழிவை மற்ற ஒரு தொழிலுக்கு உள்ளீடாக மாக்கும்போது அதனுடைய
உற்பத்தி செலவு ரொம்ப குறையுது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுக்கோழியினுடைய எச்சங்கள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ மீனுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு உணவாக இருக்குது. இப்போ நம்ம மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, மாடுகளுடைய சாணங்கள்லாம் வந்து மண்புழு உர உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மண்புழு உர உற்பத்தின்றது இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. இப்படி ஒரு கழிவு வந்து மற்றதுக்கு வந்து ஒரு உள்ளீடாக இருக்கிறதுனால அதனுடைய செலவு குறையுது. அது மட்டும் இல்லாமல் மகசூல் அதிகரித்து ஆண்டுதோறும் ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இது வந்து இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் இப்போ அதனோட கால்நடைகளை சேர்த்து நம்ம வளர்க்குறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஒரு விவசாயத்தில் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். ஒரு நெல் பயிர் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 5 ஏக்கர் நிலம் வந்து ஒரு விவசாயிகிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்டிப்பாக ஒரு 10 கறவை மாடு வந்து அவங்க வச்சு வளர்க்கலாம். இப்போ இந்த 10 கறவை மாடு வளர்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டகைலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000-2500 சதுர அடியில் தான் தேவைப்படும். அவர் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காருன்னா மற்ற இடத்துல எல்லாம் அவங்க வந்து நெல் பயிர் பண்ணலாம். ஒரு அரை ஏக்கரில் தீவன பயிர் உற்பத்திக்காக அவங்க வந்து ஒதுக்கிடலாம். அந்த அரை ஏக்கரில் தீவன பயிர்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோ5, கோ3 இந்த மாதிரி இருக்குது. இப்போ கோ5 தான் நம்ம ரீசெண்டாக உள்ளது, மகசூல் அதிகமாக தரக்கூடியது. அப்போ அரை ஏக்கரில் தீவன பயிர் போட்டோம்னா அந்த 10 மாடுகளுக்கு அது போதுமானதாக இருக்கும். அப்புறம் தேவையான வைக்கோல் வந்து நம்ம நெல் பயிர் பண்ணுறதுனால அதுலேயே அவங்களுக்கு தேவையான சொந்தமாக அதில் கிடச்சிருது. இது இல்லாமல் ஒரு அடர் தீவனம் மட்டும் அந்த மாடுகளுக்கு நம்ம வந்து வெளியில் வாங்க வேண்டியது இருக்கும். மற்ற ரெண்டுமே நம்ம அந்த பண்ணையிலே இருக்குது. இப்போ அடர் தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 லிட்டர் கறக்குது ஒரு மாடு ஒரு நாளைக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு 4 கிலோ அடர் தீவனம் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பால் விற்பனை அப்படின்போது டெய்லியாக நம்ம பால் வந்து அவங்களுக்கு ஒரு வியாபாரமாக பண்ணுறதுனால டெய்லி வருமானம் கிடைக்குது. ஆண்டுதோறும் பிரச்சனை இல்லாமல் அது போயிட்டுருக்கும். இப்போ இந்த பால் விற்பனை முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாலில் வந்து நம்ம நேரடியாக வந்து அந்தந்த எங்கே அவங்க பண்ண வச்சுருக்காங்களோ அந்த ஊர்லேயே லூஸாக விற்கிறது வந்து அப்பப்போ ஒரு 2 மணி கறந்த உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே விற்றுறது, அது ஒன்று. அது இல்லாமல் விற்பனை வாய்ப்புகள் நல்லா பெருகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அப்பயே விற்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரொம்ப பால் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக ஒரு கெட்டு போகிற பொருள். ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேலாம் அதை வச்சுருக்க முடியாது, கெட்டுரும். சரி, அப்போ அதுக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை வந்து ஒரு சில் பண்ணணும். சில் பண்ணி பாக்கெட் பண்ணி அப்படி நம்ம அதை வச்சிட்டோம்னா கொஞ்சம் அன்னைக்குள்ளே கூட இல்லை அடுத்த நாள் கூட நம்ம அதை விற்பனைக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கறவை மாடு வளர்ப்பு பார்த்திங்கன்னா, அதனுடைய சாணத்தை சேகரித்து வச்சு இன்றைக்கி மண்புழு உர உற்பத்தியை நம்ம ரொம்ப ரொம்ப அதை முக்கியமாக பண்ணலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10 மாடு வச்சுருக்கிறோம்னா அதிலேருந்து வரக்கூடிய சாணமெல்லாம் நம்ம சேகரித்து அப்படியே வச்சுட்டு வந்தோம்னா நம்ம அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் மண்புழு உற்பத்தியும் பெருசாக இடம்லாம் தேவையில்லை. சரி, ஒரு சின்ன ஒரு நேரடியாக மழை இல்லை வெயில் படாத அளவுக்கு ஒரு கொட்டகை மாதிரி சின்னது லெவலில் போட்டுக்கிட்டு, இப்போ இந்த மண்புழு உர உற்பத்திக்கு அந்த பாலித்தீன் பேக் மாதிரி பெரிய பேக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து 1 டன்னு வந்து அந்த பேக்கில் நம்ம வந்து 1 டன் வரைக்கும் அந்த சாணத்தை அதில் கொட்டலாம். இப்போ பண்ணிவிட்டு ஒரு 5-6 நாளைக்கு அது சாணத்தை மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம விவசாயத்தில் நம்ம பண்ணையில் கிடைக்கக்கூடிய வேறு நம்ம கீழே போடக்கூடிய இலத்தலைகள் இல்லை சாப்பிட்ற மாடுகள் சாப்பிட்ற அந்த வேஸ்ட்டு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது இதை கூட சேர்த்து அதை நம்ம அந்த பையில் போட்டு மக்க வச்சோம்னா ஒரு 5-6 நாள் கழித்து அந்த சூடெல்லாம் மேலே உள்ள சூடெல்லாம் போயிடும். அதுக்கு பின்னால் நம்ம மண்புழு வாங்கிட்டு வந்து விடணும். இப்போ வந்து ஒரு 1 கிலோ மண்புழு அந்த மண்புழுக்களை வாங்கிட்டு வந்து விட்டோம்னா நம்ம அப்பப்போ தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கணும். வேறு ஒன்றும் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 45 நாளில் வந்து அது வந்து மண்புழு உர உற்பத்தி வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலாக நம்ம வந்து சாணத்தை அப்படியே இது பண்ணாமல் இந்த மாதிரி உர உற்பத்தியாக பண்ணும்போது அதில் வந்து லாபமாக கிடைக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு கூட ஒரு கிலோ மண்புழு உரம் வந்து உற்பத்திக்கு நல்லா விலை பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. அதை ஒரு கண்டிப்பாக இந்த மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரியான இப்போ நேரடியாக பால் வியாபாரம் பண்ணுறது ஒன்று, அப்படியே பண்ணாமல் பால் பொருட்களாக மாற்றி விற்கிறத பற்றி நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ தயிர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி போட்டு விற்கலாம். சரி, இதுக்கெல்லாம் எங்கே பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, நம்ம பல்கலைக்கழகத்தில் இதுக்கு வந்து எல்லா மாவட்டத்துலேயும் இதுக்கு ஒரு பயிற்சி மையங்கள் இருக்குது. நம்ம இந்த பயிற்சி மையங்களில் இந்த பால் பொருட்கள் உற்பத்தி
அப்படின்ற ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம பால்வள கல்லூரி வந்து நம்ம கொடுவள்ளியில் இருக்குது. இங்கே இதுக்கு ஸ்பெஷலாக இதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. தேவைப்படக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பால் பொருட்கள் தயாரித்து பால் பொருளாகவும் நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு அதிலேருந்து அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ இந்த முக்கியமாக நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே தயார் பண்ணுறாங்க. விவசாயிகள் வந்து நிறையா பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இல்லை ஆடும் வச்சுருக்காங்க, கோழி, இல்லை வேறு முயல், இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு சந்தை வாய்ப்பை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு மேகசின் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு இதழ், கால்நடை வணிக இதழ் அப்படின்னு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரசு பண்ணைகளில் உள்ள கால்நடைகள் என்னென்னா வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கானது பொருள்லாம் இருக்குது, இடுபொருட்கள் என்னென்ன இருக்குது, அரசு பண்ணைகளையும் சரி நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த பண்ணைகளையும் சரி உள்ள பொருட்கள் இருக்குது அப்படின்றது அதில் வந்துடும். இது அதனுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் வந்து நேரடியாக வந்து விவசாயிகள் வந்து அந்த இதை ஆஃபீஸை நமக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய உங்களுக்கு கிடச்சிட்டு அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பக்கத்தில் உள்ளவங்க. ரெண்டாவது இப்போ நம்ம வந்து கறவை மாடு பார்த்தோம். அடுத்து வந்து கோழி. இப்போ புறக்கடை கோழி வளர்ப்புன்றது ஏற்கனவே நெல் உற்பத்தி பண்ணுறாங்க. அங்கே சில வந்து கறவை மாடும் வச்சுருக்காரு அப்படின்னா இந்த புறக்கடை கோழியும் கண்டிப்பாக வைக்கும்போது இது அந்த ஒருங்கிணை பண்ணையத்துக்கு ஒரு அடிஷ்னல் இது கொடுக்கும். இப்போ கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நிறையா நாட்டு கோழிகள்லாம் இருக்குது, அசீல் இருக்குது, இப்போ சிறுவிடை பெருவிடை அப்படின்ற மாதிரி இனங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து புறக்கடை கோழி வளர்ப்பில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த கோழி வளர்ப்புங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய முதலீட்டெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புக்கலாம். அதுக்கு சும்மா அதை ஒரு நைட்டில் அதை பாதுகாத்துக்க ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் போதும். அதே நேரத்தில் நம்ம பண்ணையிலே அதை திறந்து காலில் விட்டோம்னா அது பேசாமல் இப்போ எங்கெல்லாம் மாடு இருக்கிற மாட்டு பண்ணையிலனால அந்த ஷெட்டுக்குள்ளேயே அது ஈஸியாக அதுக்கு தேவையான புழுக்கள் இல்லை அது தேவையான தானியங்கள்லாம் அங்கேயே இருக்கும். அது வந்து நம்ம ஈஸியாக அதுக்கு உணவாக பயன்படுத்திக்கிறோம். அப்படின்னும் போது இதனுடைய செலவு ரொம்ப குறைவு. நம்ம இதுக்காக தனியாக தீவனம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரியான நமக்கு வந்து அதுக்கு வந்து தடுப்பூசிகள், அதுக்குரிய குடற்புழு நீக்க மருந்து, இதை மட்டும் நம்ம பார்த்துட்டிங்கன்னா 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல 1.5 கிலோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட் வந்துடுது. நம்ம வியாபாரத்துக்கு போயிடலாம். அது நம்ம நாட்டுக்கோழி வளனுடைய டிமாண்ட் வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல டிமாண்டாக இருக்குது. சரி, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது தனியாக ஒரு ஆள் தேவையில்லை, தனியாக பெருசாக ஒரு இடம் தேவையில்லை. இருக்கிற இதையே வச்சு நம்ம வந்து இந்த புறக்கடை கோழி வளர்ப்பனை வந்து நம்ம நல்லா நடத்த முடியும். இதிலேருந்து ஒரு உபரியான ஒரு லாபம் பார்க்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே ஒரு குஞ்சு, அதாவது நாட்டுக்கோழி குஞ்சு, ஒரு குஞ்சுலேருந்தே கிட்டத்தட்ட 300லேருந்து ஒரு 400 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம், அந்த ஒருங்கிணை பண்ணை முறையில் எங்கெல்லாம் கோழி கழிவுகள் வந்து இருக்கிறதுனால அதனுடைய எச்சம் கண்டிப்பாக மீன் ஏதாவது பண்ணை இருந்தது, இல்லை மீன் பண்ணை ஏற்கனவே வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இது அந்த மீனுக்கு வந்து ஒரு சிறந்த உணவு நம்ம கோழியினுடைய கழிவு. அப்போ அது வந்து அங்கே இடுபொருளாக மாறுது. அங்கே அதனுடைய மீன் உற்பத்தியினுடைய செலவு கண்டிப்பாக குறையுது. கோழி இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து நம்ம வெள்ளாடும் கூட நம்ம அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வெள்ளாடுன்னா நம்மளுக்கு சாதாரணமாக நம்ம நாட்டு இனங்கள் வந்து இப்போ கொடியாடு, கன்னியாடு, ஜமுனப்பாரி, தலைச்சேரி, இந்த மாதிரியான இனங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இனங்களில் ஒரு 10 ஆடுகள் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற நீங்கள் ஒரு பெரிய செலவு இல்லாமல் சில கொட்டைகளை நீங்கள் போட்டுக்கிட்டோம்னா அதில் இது இந்த ஒருங்கிணை பண்ணையத்தில் இது ஒரு ஆடு வளர்ப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு முக்கிய லாபம் தரக்கூடிய தெளிவு. இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஆடுன்றது காசு கையில் மேலே இருக்கிறது மாதிரி மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மூவபிள் பேங்க் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாத ஹை டிமாண்ட் உள்ள ஒரு இறைச்சி வெள்ளாடு. இப்போ இந்த வெள்ளாடு வளர்க்குறதுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, இல்லை அந்த இடம்னா அந்த தோப்புக்கு இடையிலேயே நம்மளுக்கு இதுக்கு தீவனம் சம்மந்தப்பட்ட மரங்கள் வந்து நம்ம பயிர் பண்ணலாம். இப்போ சூவாப்புல், அகத்தி, கிளரிசீடியா, இப்போ வேப்ப மரம், இப்போ இந்த மாதிரியான மரங்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய இதுவே தான் முக்கியமான ஒரு உணவு இந்த வெள்ளாடுகளுக்கு. இதை போடலாம். அப்புறம் அது மேய்ச்சலும் கொடுக்கும். சரி, இதை பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே அது விற்பனைக்கு வந்துடும். இப்போ இந்த பராமரிப்பு முறைகள்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்குரிய தடுப்பூசிகள் இருக்குது, அதை போடணும். ரெண்டாவது குடற்புழு நீக்கம் மருந்து பண்ணணும். அப்புறம் குட்டி வந்து கொஞ்சம் இந்த இதுக்கு தேவைப்படுற பட்சத்தில் கொஞ்சம் கலப்பு தீவனமும் கொடுத்தோம்னா அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக வரும்.
ஸோ இந்த மாதிரியான ஆடு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்புக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிற்சி மையங்கள் மூலியமாக எப்போயுமே ட்ரைனிங் வந்து பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா முறையான ஒரு பயிற்சி அதை எடுத்துக்கிட்டு பயிற்சி முடித்துக்கிட்டு அதை பின்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணைகளை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ அந்த ஆடுகள்லன்னா பார்த்தீங்கன்னா ஆடுகள்லன்னா வெறும் இப்போ 6லேருந்து 8 மாதம்னு சொன்னால் 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது தாராளமாக ஒரு 10லேருந்து 15 கிலோ ஒரு வெயிட் வரைக்கும் வந்துடுது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8000லேருந்து 10,000 வரைக்கும் இன்றைக்கி அந்த விற்பனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இறைச்சி மட்டும் இல்லை, அந்த ஆட்டினுடைய உரங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். அதில் முக்கியமாக அந்த வெள்ளாட்டு உரம்ன்றது ஒரு இது. இப்போ 10 ஆடு வச்சுருந்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 1 டன் உரம் வந்து நம்ம அதிலிருந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மற்ற வேளாண் இதுக்கு இடுபொருளாக யூஸ் பண்ணி மண் வளத்தை பெருக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெள்ளாடு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அடுத்து வந்து இந்த இன்னொரு லாபம் தரக்கூடிய ஒரு கால்நடை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெண்பன்றி. இப்போ இந்த வெண்பன்றி இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இட வசதி இருக்குது நம்ம பண்ணையில், ஏற்கனவே நம்ம வேறு விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இட வசதி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வெண்பன்றி வளர்ப்பை பற்றி நீங்கள் முயற்சி பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே அதிகமான எடை வரக்கூடிய இனங்கள்லாம் இருக்குது. இப்போ லார்ஜ் ஒரு ஒயிட் யார்க்ஷயர் இருக்குது, லேண்ட் ரேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இனங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறையா பண்ணைகளில் அந்த மாதிரி இனங்களை வச்சு தான் வளர்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இனிஷியலாக நீங்கள் ஒரு 10 பெட்டைகள் ஒரு ஆண் அப்படின்ற வெண்பன்றி வளர்ப்பில் அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 மாத குட்டி அந்த பருவத்திலேருந்து நீ அதை வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தேவையான கொட்டைகள்லாம் பண்ணிடணும். இப்போ இந்த வெண்பன்றி வளர்ப்பில் முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது வந்து குடியிருப்புகளுக்கு பக்கத்தில் இல்லாமல் அளவுக்கு பார்த்துக்கிறணும். ஏன்னா அதில் வரக்கூடிய சுமல் வருதுன்னா அதனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் குடியிருப்பு பக்கத்தில் இருந்தாலும் வரும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி சுமல் வர்றதுக்கு தடுக்கணும்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். ரெண்டாவது, தரையை வந்து எப்போயுமே ஈரம் இல்லாமல் ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டால் நல்ல ஒரு காற்றோட்ட வசதி இருக்குன்னா அந்த சுமலும் கூட வராது. ஸோ அப்படி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு மெயினான உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெருசாலாம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. இதில் கிச்சன் வேஸ்ட்டு தான் அதுக்கு முக்கியமான ஒரே உணவே. இப்போ வந்து 8 மாதம் வயசில் கிட்டத்தட்ட 100 கிலோ எடை வந்துடுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான ஒரு உடல் எடையை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வந்து வெண்பன்றியில் இருக்குது. கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒருக்கா குடற்புழு நீக்கம் இருக்கணும். அதுக்குரிய தடுப்பூசிகள்னு அப்படின்னு இருக்குது. சில தடுப்பூசிகள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் கால்நடை மருத்துவரை. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு தகுந்த உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லா பண்ணலாம், நல்லா ஒரு லாபமாக செய்ய முடியும். இப்போ வெண்பன்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ரேட் இன்றைக்கி உடல் எடையில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரைக்கும் இதாகுது. கறின்னு பார்த்தா இன்றைக்கி 300 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இன்னொரு அடிஷ்னல் வருமாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம விவசாயத்தோட நம்ம கறவை மாடு, கோழி, இல்லை வெள்ளாடு, செம்மறி ஆடுகள், இல்லை வெண்பன்றி இதெல்லாம் சேர்த்து வளர்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் மண்புழு உர உற்பத்தி அப்படின்றதெல்லாம் சேர்த்து வளர்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய லாபம் அதிகமாகும். இந்த லாபம் வந்து வருடந்தோறும் இருக்கும். அதுதான் அதில் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தொழில்நுட்பம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பண்ணையாளர்கள் வந்து தனியாக பயிர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பயிர் பண்ணுறதோட சேர்த்து கால்நடைகள் சேர்த்து வளர்த்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையை பயன்பற்றி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்குனர் முனைவர் டி. சத்தியமூர்த்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் முத்தழகு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறதால ஒன்றுத்தோட கழிவு இன்னொன்றுக்கு உரமாக பயன்படுது. அப்போ நமக்கு செலவும் குறைவு, வருமானமும் அதிகம். ஆமாக்கா, அது மட்டும் இல்லை, வருஷம் முழுக்க வேலை வாய்ப்புகள் இருக்கும். இதில் சந்தைப்படுத்துதல் பற்றியும் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றியும் ரொம்ப அழகாகவே புரிய வச்சுட்டார்ல. ஆமாம் முத்தழகு, நானும் இந்த தகவலை என் மச்சாங்கிட்ட சொல்லி ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பண்ண போகிறேன். ரொம்ப நல்லது மருதானிக்கா. அப்புறம் இந்தாங்க
ஊர்லேருந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டைங்களும் தர்பூசணி பழமெல்லாம் கொண்டு வந்தேன். நீங்க போகும்போது மறக்காம எடுத்துட்டு போங்க. முத்தழகு, இது எதுவுமே அடுத்த தடவை நீ கொண்டு வர தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே நாமளே ஒருங்கிணைந்த பண்ணையத்துல உற்பத்தி பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்றது? அடடே அக்கா, உங்க விவேகத்தை பார்த்து நான் வியந்து போய் நிக்கிறேன். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிற்றுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. ஆமமோய், ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. கேளுங்க, கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், ஆமாமா. தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், நாம தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். ஆமமோய், ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். தட்டைப்பயிறு ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள். தட்டைப்பயிறு நூற்றாண்டு பழமையான பயிர் வகை பயிராகும். வளரும் நாடுகளில் தட்டைப்பயிரிலிருந்து கிடைக்கும் புரதச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை குறைக்கும் முக்கிய பயிராக விளங்குகிறது. இப்பயிர் சமவெளி பகுதிகளில் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 750 முதல் 1100 மில்லிமீட்டர் மழை பொழிவில் மணல் சார்ந்த மண்ணில் வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்ட பயிராகும். வளரும் நாடுகளில் தட்டைப்பயிறு உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகள் முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றது. இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும். இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சி அடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயிர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும் பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது.
கோ 7, வம்பன் 3, வம்பன் 4 போன்றவை இதன் ரகங்களாகும். வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது இந்த கோ 7 ரகம். அடுத்ததாக வம்பன் 3. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது. வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது. மஞ்சள் தேமல், துரு மற்றும் ஆந்த்ராக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. பெரிய விதைகளுடன் 25.22% புரதச்சத்து கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. அடுத்ததாக வம்பன் 4. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை மற்றும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த, முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டைப்பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும் அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகளான லெக்டின், ட்ரிப்சின், டேனின், பைட்டிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போன்றவையும் உள்ளது. இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது. இவற்றின் அளவை நீரில் ஊற வைத்தல், நொதித்தல் மற்றும் வேக வைத்தல் மூலம் குறைக்கலாம். தட்டைப்பயிரிலிருந்து கால்நடைகளுக்கு கிடைக்கும் சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அசை போடும் விலங்குகளுக்கு தட்டைப்பயிறு செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது. ஊடு பயிராக தட்டைப்பயிறு பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும் போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து விலங்குகளின் புரதச்சத்து, செரிமானம், கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது. ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்கிற்கு பதிலாக தட்டைப்பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது. அசைப்போடும் விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசைப்போடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் தட்டைப்பயிறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தட்டைப்பயிரில் 20% அளவிற்கு கோழி தீவனமாக பயன்படுத்தலாம். தட்டைப்பயிரின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் தட்டைப்பயிரின் கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களின் வறட்சியை தடை செய்வதில் தட்டைப்பயிரின் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்காக செயல்படுகிறது. தலைமுடிகளின் உதிர்வை குறைத்து முடிகளின் வளர்ச்சிக்கும் மிருது தன்மைக்கும் பளபளப்பிற்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சிறுநீரக கல்லை கரைப்பதில் தட்டைப்பயிறு மற்றும் இலையின் சாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. குறைந்த கொலஸ்ட்ரால் அளவிற்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைப்பதிலும் தட்டைப்பயிரில் உள்ள ஃபினாலிக் பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல் மூலம் மனிதனின் உடல் நலத்திற்கும் நுண்ணுயிர், வைரஸ் மற்றும் பூஞ்சானம் ஆகியவற்றிற்கும் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் செயல்படுகிறது. தட்டைப்பயிரில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.